இப்போ ரியல் எஸ்டேட்ட பொறுத்தவரைக்கும், அ எது சார் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தரும்? ஒருத்தர் வந்து ஆல்ரெடி அவருக்கு சொந்த வீடு இருக்கு. ம், ஓகே. ஹி வாண்ட்ஸ் டு இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட்னாக்கா, ம், அது 2 விஷயம் இருக்கு. ம். எனக்கு இந்த அசெட்லேருந்து இப்போதைக்கு எதுவும் ரெவென்யூ வேணாம். டவுன் தி இயர்ஸ் 7 to 8 இயர்ஸ் 10 இயர்ஸில் எனக்கு நல்ல அமௌண்ட் வந்தா ஓகே அப்படின்னா ஹி கேன் இன்வெஸ்ட் இன் ப்ராப்பர் அப்ரூவ்டு லேண்ட். ஓகே. பட் எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பட் ஐ ஆல்சோ கெயின் சம் மணி அவுட் ஆஃப் இட் அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளாட்டு நல்ல ம், ஏரியாவில் ம், ஓரளவு ஒரு டீசெண்டாக ஒரு ரெண்ட் ஃபெச் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ம். தே கேன் இன்வெஸ்ட் இன் ஃப்ளாட். ஓகே. இன்னும் கொஞ்சம் வந்து நான் இப்போதைக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். பட் ஃப்யூச்சரில் நான் அங்கே போய் தான் இருக்க போகிறேன் அப்படின்னா பழைய இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கி அதை ம், வாடகைக்கு விட்டுட்டு ஒரு டவுன் லைன் நீங்கள் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கப்புறம் அதை இடிச்சிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கலாம். ஸோ இது ஓகே. உங்களுக்கு எப்படி தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கீங்கன்னா உங்களுடைய மெயின் வந்து நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்குறது தான் பண்ணணும். ம், ஆனால் அப்போ நீங்கள் வந்து உங்களால் லோன் போகாமல் வாங்க முடியுமா, லோன் போய் தான் வாங்க முடியுமா ம், அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்ட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வீடு வாங்குறது நல்லது அது உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே. இல்லை என்னால் இப்போ இஎம்ஐ பே பண்ண முடியாது நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா ஒரு நல்ல லேண்டு. ம், ஓகே. எந்தெந்த ஏரியா அப்கமிங்காக டெவலப் ஆகுதோ அங்கே ஒரு ப்ராப்பர் லேண்டு வாங்கி ப்ராப்பராக ஃபென்ஸ் போட்டு அதுக்கான லீகல்லாம் பக்காவாக செக் பண்ணி ம். இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மாதத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு பார்த்துட்டு வர்றது நல்லது.